Hello students. Last class நம்ம PHP ஓட பேசிக்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தோம். வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு வந்துட்டாலே எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ஏன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஒரு ப்ரோக்ராமை அதிகமாக பயன்படுத்தப்படும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ப்ரோக்ராமை இயக்கும், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. சரியா? அதுக்கப்புறமா இருக்கிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா லாங்குவேஜிலும் நம்ம பார்த்தது தான். ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பகுதி ஆஃப் த கோடு, நம்ம எழுதியிருக்க சோர்ஸ் கோடில் ஒரு பகுதியை எக்ஸிக்யூட் பண்ணும். அதே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதியை விட்டுட்டு வேறு ஒரு பகுதியை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பிஹெச்பியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன் டீட்டெயிலாக எல்லா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ பேசிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமில் இருக்க எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் பிஹெச்பியில் பயன்படுத்திக்கலாம். அதே சின்டாக்ஸ் தான். ஸோ அதனால் எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அதன்படி நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, மூணாவதாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது வேல்யூ பேஸ்டு ஸ்டேட்மெண்ட். ஆனாலும் அது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பகுதியில் தான் வரும் அது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமோட சின்டாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ட்ரூ பார்ட்டில் இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பார்ட்டில் கொடுத்துருக்குற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம்ல, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸில் எதனாலும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ எந்த கண்டிஷன் ஆப்ரேட்டரை நம்ம பயன்படுத்தி ஒரு கண்டிஷனை உருவாக்கிக்க முடியும். சரியா? இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கை செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா கண்டிஷன் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கு 50 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். 50 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட், அதில் கொடுத்துருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த HTML டேக் இருக்குல்ல, இந்த HTML டேகை எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம நேரடியாக HTML-ஆகவே கொடுத்துட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் பிஹெச்பிக்கு நடுவில் HTML கோடு வரலாம். அப்படி இல்லைன்னா HTML-க்கு உள்ள பிஹெச்பி நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஹெச்பிக்கு நடுவில் ஒரு HTML கோடை கொடுத்துருக்கோம், தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஹெச்பி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துட்டு கண்டிஷனை ஆரம்பிச்சிட்டோம். இஃப் மார்க் கிரேட்டர் தேன் 50 அப்படின்ற கண்டிஷனை ஆரம்பிச்சுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டோம். அப்போ கண்டிஷன் இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்லேருந்து இதோட சம்மந்தப்பட்ட க்ளோசிங் ப்ராக்கெட், இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்லேருந்து இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், இங்கே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக, ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தும் நம்ம செய்ய முடியும். ஆனால் அதில் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும். ஸோ இங்கே ஏற்கனவே ஸ்டைலில் ஒரு டபுள் கோட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணணுன்னாலும் எப்படி கொடுப்போம், ஸோ எக்கோவில் எந்த ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணனாலும் நம்ம அதுக்கு ஒரு டபுள் கோட்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ இந்த டபுள் கோட்ஸும் இங்கே ஸ்டைலில் இருக்கிற டபுள் கோட்ஸும்
சில நேரத்தில் இல்லை, எப்பயுமே தப்பாக தான் வரும். அப்போ நம்ம என்ன சொல்லணுங்க, பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லியிருந்தால பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்மட்டிங் பிரச்சனைலாம் வரும் அப்படின்றதுனால நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலை. ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தாமல் டைரெக்டாக இஃப் கண்டிஷன் கொடுத்துட்றோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பிஹெச்பியோட டேகை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து ட்ரூ பார்ட்டில் வர வேண்டிய ஹெச்டிஎம்எல்லை டைரெக்டாக நம்ம ஹெச்டிஎம்எல் டேகாகவே கொடுத்துட்றோம். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம HTML டேகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப பிஹெச்பியை ஓப்பன் பண்ணி அதில் க்ளோசிங் ப்ராக்கெட்டை கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஓப்பனிங் ப்ராக்கெட்லேருந்து க்ளோசிங் ப்ராக்கெட் இஃப் பார்ட் ட்ரூ பார்ட்டுக்குள்ளதை கொடுத்தாச்சு. அடுத்து எல்ஸ் பார்ட்டுக்குள்ளதை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த பிஹெச்பி ஓப்பன் பண்ணதுலேயே எல்ஸு ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு பிஹெச்பி டேக் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து கொடுக்க வேண்டியது இதுதான் ஃபால்ஸ் பார்ட்டில் வர வேண்டியது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த HTML டேக் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு, பிஹெச்பி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா HTML என்ன வரணுமோ அதை கொடுத்தாச்சு. கடைசியாக திரும்ப அதோட கரஸ்பாண்டிங் க்ளோசிங் டேகையும் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு விதமான டிசைனிங். இப்படியும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயில் அப்படின்னு வருது. நம்ம மார்க் என்ன கொடுத்துருக்கோம், 39 கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபெயில்னு வருது. ஸோ இப்போ மார்க்கு 39க்கு பதிலாக 50யை விட அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாஸ்ன்னு வரும். ஃபெயிலுக்கு பதிலாக பாஸ்ன்னு வரும். ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்குற இந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. பாஸ்ன்னு வரும்போது க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம், ஃபெயிலுன்னு வரும்போது ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அந்த கலரும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி வருது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பகுதிக்கு பிஹெச்பிக்கு உள்ள HTML இன்னொரு பகுதியை HTML எக்கோ ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம டைரெக்டாக எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பிஹெச்பி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ட்ராகை எடுத்துட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிடுறேன். எக்கோ, ஸோ டபுள் கோட்ஸு, அதுக்கப்புறம் முடியறதுக்கு ஒரு டபுள் கோட்ஸ். ஸோ வெறுமனே இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தப்பு வரும். ஏன்னா நடுவுலையும் நமக்கு ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஸ்லாஷ் டபுள் கோட்ஸை, ஸோ ரெண்டு இடத்துலையும் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இடத்துக்கும் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸை பயன்படுத்தியாச்சு. ஸோ ஸ்டைலை கொடுக்க வேண்டிய ரெண்டு இடத்துலையும் எஸ்கேப் சீக்வன்ஸை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ இதன்படி ஃபெயில் அப்படின்றது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போம். சேவ் பண்ணிப்போம். மார்க்கை திரும்ப 80லேருந்து 45ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ நமக்கு ஃபெயிலுன்றது கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் HTML டேகாகவே கொடுத்துருக்கேன். செகண்ட் இதில் எக்கோ ஸ்டேட்மெண்ட் பிஹெச்பிக்கு உள்ள HTML டேகாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துடும். ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். HTML கொடுக்கும்போது நமக்கு சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். பிஹெச்பியில் கொடுக்கும்போது சின்டாக்ஸோடு சேர்த்து டபுள் கோட்ஸ்லாம் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸாக மாற்றுறதையும் நம்ம கவனிக்கணும். அதில் தான் இதில் ஒரு பிரச்சனை வரும். சரியா? ஸோ இது ஜென்ரல் இஃப் கண்டிஷன். ஸோ அந்த இஃப் கண்டிஷன் பார்க்கும்போது இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதில் பார்க்கணும். என்ன அப்படின்னா, நான் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லும்போது கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் பிஹெச்பியில் ட்ரிப்பிள் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டரை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்பிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன செய்யுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வேல்யூவை மட்டும் செக் பண்ணாது, அந்த வேல்யூவோடு சேர்த்து அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்பு அப்படின்றதையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே எக்ஸாம்பிளில் இன்னொரு வேரியபிள் மார்க் 1 அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மார்க் 1ன்ற வேரியபிளில் சேம் வேல்யூ 39ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த 39 வேல்யூ நான் என்னவா கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது இன்டீஜரு, இது டபுள் கோட்ஸில் கொடுத்ததுனால இது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ சேமு தப்பாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே கண்டிஷன் செக் பண்ண வேண்டியது ஈக்குவல் டுவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். மார்க் 1 ஈக்குவல் டு மார்க் ஈக்குவல் டு $mark1. ஸோ இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரும், சேம் வருமா டிஃப்ரெண்ட் வருமா பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேம்னு தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP டேட்டா டைப்பை செக் பண்ணாது, டேட்டா டைப்புக்கு பதிலாக அதில் இருக்கிற வேல்யூவை செக் பண்ணி பார்க்கும். ஸோ அதன்படி மார்க் அப்படின்றது இன்டீஜராக இருக்குது, மார்க் 1ன்றது ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்படி இருந்தாலுமே ரெண்டுத்துலேயும் என்ன மதிப்பு இருக்குது, 39ன்ற மதிப்பு தான் இருக்குது. அதனால தான் நமக்கு இங்கே அவுட்புட்டு சேமுன்னு வருது. இப்படி வரக்கூடாது, எனக்கு மதிப்பையும் செக் பண்ணணும், ரெண்டு வேரியபிளோட டேட்டா டைப்பையும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா வேறு வழி கிடையாது, நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் ஈக்குவல் டு தான் பயன்படுத்தி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன ஆப்ரேட்டர் பயன்படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ ட்ரிப்பிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் நமக்கு வேல்யூவையும் செக் பண்ணும், அதில் இருக்கிற டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். ஸோ இப்போ டபுள் ஈக்குவல் டு போல் ட்ரிப்பிள் ஈக்குவல் டு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ டிஃப்ரெண்ட்டுன்னு வரும். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரிப்பிள் ஈக்குவல் டு பயன்படுத்துறதுனால மார்க் அப்படின்றது இன்டீஜர், மார்க் 1 அப்படின்றது ஸ்ட்ரிங்கு, ரெண்டுமே உள்ளே இருக்கிற மதிப்பு ஒன்றா இருந்தாலும் ரெண்டுத்தோட டேட்டா டைப்பும் வேறு வேறு அப்படின்றதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்ற ரிசல்ட் வருது. சரியா? ஸோ இதுதான் இந்த ட்ரிப்பிள் ஈக்குவல் டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது நமக்கு அதிகமாக பயன்படுத்தும். ஏன்னா PHPயை பொறுத்த வரைக்கும் இது டேட்டா டைப்பை சார்ந்து இருக்காது, வேரியபிள் மட்டும்தான் கொடுப்போம். ப்ரோக்ராமில் எந்த இடத்துல எந்த டேட்டா டைப் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அது வேல்யூ எடுத்துக்கும். அதனால் டேட்டா டைப்போடு செக் பண்ணணும் அப்படின்னா ட்ரிப்பிள் ஈக்குவல் டு தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ இது சிம்பிள் இஃப் கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் அடுத்து இருக்கிற கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கான ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா செகண்ட் கண்டிஷன் ஒன்று செக் பண்ணுவோம். செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனோட ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லை ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா கடைசியாக இருக்கிற எல்ஸ் பார்ட்டில் இருக்க ஃபால்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை நம்ம சி ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு படிச்சுப்போம். அதே மாதிரி லேடர் நம்ம இதுலேயும் உருவாக்க முடியும். சரியா? ஸோ இந்த இஃப் எல்ஸ் இஃப்பை வச்சு எப்படி நம்ம PHPயில் ஒரு கோடிங் எழுதுறதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கிரேடு பிரிண்ட் பண்ணுறத சொல்லியிருப்போம். ஸோ மார்க் வாங்கிப்போம், மார்க்கை வாங்கிட்டு அந்த மார்க்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிரேடை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ மார்க் வந்து 80 விட அபோவாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட் A, அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் மார்க்கு 70 விட அதிகமாகவும் 79 விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா B கிரேடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PHPயில் நம்ம AND அப்படின்னு ஸ்ட்ரிங்லேயும் பயன்படுத்திக்கலாம், நம்ம சி ப்ரோக்ராமில் கொடுக்குற மாதிரி டபுள் ஆம்பர்சென்ட் கொடுத்து சிம்பிள்லையும் பயன்படுத்திக்கலாம் AND ஆப்ரேட்டருக்கு. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். அடுத்த எல்சிஃபில் 60 விட அதிகமாகவும் 69 விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா C கிரேடு. இதே மாதிரி 50க்கும் கொடுத்துருக்கோம். 50 விட அதிகமாகவும் 59 விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிரேட் கொடுத்துருக்கோம்னா D கிரேடு கொடுத்துருக்கோம். ஃபைனலாக ஃபெயில். சரியா? ஸோ D கிரேடு ஃபெயிலுன்னு எல்ஸ் பார்ட்டில் ஃபெயிலுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எந்த மார்க் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட்டை வந்துடும். ஸோ இங்கே மார்க் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 84 கொடுத்துருக்கோம். ஸோ 84 கொடுத்துருக்கிறதுக்கு நமக்கு A கிரேடுன்னு வரணும். ஸோ A கிரேடுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வேல்யூ மாற்றணும் அப்படின்னா 44ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸு, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸு, தேர்டு, ஃபோர்த்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு கடைசியாக இருக்கிற ஃபெயிலுன்னு வரணும். ஸோ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
ஃபெயில்னு வந்துடுச்சு 44ன்னு கொடுத்தோம் அப்படின்னு. இது இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். மல்டிபிள் கண்டிஷன்ஸை நமக்கு அடுத்தடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துவோம். சரியா? அடுத்து கடைசியாக இருக்கிற ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வேல்யூ பேஸ்டு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் அப்படின்றதில் ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டில் என்னென்ன கேஸ் வேல்யூஸ் இருக்கலாம் அப்படின்றத வரிசையாக கொடுத்துருவோம். ஸோ கேஸ் 1க்கான வேல்யூ, கேஸ் 2க்கான வேல்யூ அப்படின்னு எத்தனை கேஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் கொடுத்துருவோம். இங்கே வர மதிப்பு இந்த கேஸ் எதுலையாவது மேட்ச் ஆச்சுன்னா அங்கே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே வர மதிப்பு வேல்யூ 1க்கும் இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை இங்கே வர மதிப்பு வேல்யூ nக்கும் இதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இங்கே கொடுக்குற மதிப்பு எந்த வேல்யூலையும் வரலை அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த டிஃபால்ட்டு கொடுப்போம். ஸோ ஸ்விட்ச் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இது கொடுக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சி ப்ரோக்ராம் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், ஃபால் த்ரூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆகிடும். என்ன பண்ணல அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் எந்த இடத்துல வருதோ அங்கே தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் போகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபால் த்ரூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஆப்ஷனுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் பிஹெச்பியில் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் கொடுத்து நம்மளால் மேட்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் ஸ்விட்ச் கேஸில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே கிரேடு தான் இஃப் எல்ஸ் இஃப்ல இருந்ததை நம்ம ஸ்விட்ச் கேஸில் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விட்ச் கேஸில் வச்சு டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூ கொண்டு வரணுன்றதுக்காக 10ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஃப்ளோட்டிங் மேலே வேல்யூ கிடைக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ 77 டிவைட் பை 10 போட்டோன்னா 7.7 வரும். ஸோ 7.7 வரது நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்டீஜராக மாற்றுறோம். ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது என்ன சொல்லுவோம், டைப் காஸ்டிங். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது டைப் காஸ்டிங். ஸோ அதன்படி இங்கே நமக்கு டெசிமல் பாயிண்டில் வர 7.7 வர ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிடும். ஸோ அப்போ இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஸ்டோர் ஆகும், 7 மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். 0.7 அப்படின்றது ஸ்டோர் ஆகாது. சரியா? ஸோ அப்போ 7 அப்படின்றது ஸ்டோர் ஆகுது எந்த கேஸில் இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு 10, அப்போ இது மேட்ச் ஆகலை. செகண்ட் கேஸு 9, இதுவும் மேட்ச் ஆகலை. தேர்டு கேஸு 8, இதுவும் மேட்ச் ஆகலை. ஃபோர்த்து கேஸ் தான் 7. ஸோ ஃபோர்த்து கேஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஃபோர்த் கேஸ் மேட்ச் ஆனதுக்கப்புறமா ஃபோர்த் கேஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேஸில் நமக்கு சி கிரேட் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அந்த சி கிரேட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபோர்த்து கேஸில் மேட்ச் ஆகிட்டு சி கிரேடுன்றது பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி நமக்கு அவுட்புட் வருது அப்படின்னு. ஸோ 7th சி கிரேட் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. சப்போஸ் 7th சி கிரேட் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க மறந்துட்டேன்.
இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூ ஆகுது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது 7th கண்டிஷன், அதாவது இந்த 7 அப்படின்றது கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் இருக்கான்னு பார்க்குது, பிரேக்கு இல்லை. அப்போ அடுத்து இருக்கிற டி கிரேடையும் பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து பிரேக் எங்கே இருக்கோ இங்கேருந்து தான் ப்ரோக்ராம் சுவிட்ச் கேஸை விட்டு வெளியில் வரும். ஸோ இப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நமக்கு அவுட்புட் வருதுன்றதை பார்ப்போம். சி கிரேடு டி கிரேடு ரெண்டுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? அடுத்து இங்கேயும் இல்லை 6thலேயும் நமக்கு பிரேக் கொடுக்கல அப்படின்னா அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ சிடிஇ 3 கிரேடையும் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து எங்கே பிரேக் வருதோ அங்கே தான் சுவிட்ச் கேஸை விட்டு வெளியில் வரும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபால் த்ரூ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாகணும். சப்போஸ் இதில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஷனுமே வரல அப்படின்னா டிஃபால்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபெயில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் மார்க்கு 47 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், எந்த ஒரு கேஸ்லேயும் அது மேட்ச் ஆகாது. இல்லை கேஸில் 10, 9, 8, 7, 6, 5 தான் கொடுத்துருக்கோம். நமக்கு இங்கே வர்றது 4 வரும். ஸோ அப்போ எதுவும் மேட்ச் ஆகணுன்னே டிஃபால்ட்டில் போயிட்டு ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நமக்கு அவுட்புட்டு வருது. ஃபெயில் அப்படின்றது அவுட்புட்டாக வருது. சரியா? ஸோ இதுதான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் எல்ஸ் இஃப், அதுக்கப்புறம் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல தான் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.